திருவேற்காடு நகராட்சியிலே பணியாற்றக்கூடிய 260 தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவர்களுக்கு சம்பளம் சரியாக வழங்கப்படுகிறதா, பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுகிறதா, நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறதா என்ற கேள்விகளை அவர்கள் முன்பாக வைத்து அவர்களுக்கு இருக்கிற மனக்குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்கள் எங்களை வாரியத்தின் தலைவராக என்னை நியமனம் செய்து வாரிய குழு உறுப்பினராக என்னோடு வருகை தந்திருக்கிற ராஜன், ஹரிஷ்குமார் போன்றவர்கள் நியமனம் செய்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நகராட்சியிலேயும் மாநகராட்சியிலேயும் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களை நாங்கள் சந்தித்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு திருவேற்காடு நகரத்திலே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களை சந்தித்து நம்முடைய நகராட்சி தலைவர் தலைமையிலே அந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. நான் இந்த திருவேற்காடு நகரத்திலே நிகழ்ச்சிக்கு வருவதற்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிற நகராட்சி ஆணையாளருக்கும் நகர அலுவலர் அவர்களுக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற தாட்கோவின் மேலாளர் மற்றும் துணை வட்டாட்சியர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரியத்தினுடைய நோக்கம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான வாரியமாக இந்த வாரியத்தை உருவாக்கி, இந்த வாரியத்தில் வெறும் 40,000 பேர் இருந்தார்கள். கடந்த 10 ஆண்டுகளிலே அதிமுக ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் இந்த வாரியத்தை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டார்கள். ஆனால் 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த நேரத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்கள் இந்த வாரியத்திற்கு எந்த வாரியத்திற்கும் இல்லாத சிறப்பாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கி, ஆண்டொன்றுக்கு இந்த வாரியத்துக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கி கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள். அதில் 5 கோடி ரூபாய் நலத்திட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீதி இந்த வாரியத்திலே 40 கோடி ரூபாய் இருக்கிறது. இந்த வாரியத்தில் இருக்கிற பணம் வேறு யாருக்கும் செலவு செய்யக்கூடாது. முழுமையாக தூய்மை பணி செய்யக்கூடிய அந்த தொழிலாளர் தோழர்களுக்குத்தான் வழங்கப்பட வேண்டும் என்ற கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நேற்றைக்கு கூட திருவள்ளுவர் நகராட்சியிலே பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் 2 பேர்கள் ஏதோ வெடிபொருள் வெடித்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மை தெரியவில்லை. அவர்கள் தீக்காயத்தால் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளானார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த வாரியத்தின் மூலமாக 1 லட்சம் ரூபாய் பணம், தலா 1 லட்சம் ரூபாய் பணம் அவர்களுக்கு நேற்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஐயா ஆவடி நாசர் ஐயா தலைமையிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லா நிலையிலேயும் தூய்மை பணியாளர்களை பாதுகாக்கிற ஒரு அரசாக இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிறது. தூய்மை பணியாளர்களை கடைசி வரைக்கும் அவர்களுக்குண்டான குறைகளை நிவர்த்தி செய்து அவர்களை முழுமையாக பாதுகாப்போம். அந்த பாதுகாப்புக்காக நாங்கள் நிச்சயமாக பணியாற்றுவோம் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்பத்தூர்ல இந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் வாழ்க்கைங்கிறது போராட்டம், வாழ்க்கைக்கே போராட்டம். எல்லோரும் சில உரிமைகளுக்காக போராடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா அவர்கள் போராடாமலே எல்லா கோரிக்கை நிறைவேற்றி தருகிறார்கள். குறிப்பாக சம்பளத்தை பற்றி சொன்னார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரோடு அந்த ஒப்பந்தம் போடப்பட்டு முறையாக சம்பளம் கொடுக்கப்பட்டு வருகிறது. நாங்கள் முதலமைச்சரிடத்தில் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஐயா அவர்களே, இந்த சம்பளம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய PF ESI முழுமையாக சென்றடைந்தால் அவர்கள் எந்த ஒரு கோரிக்கைக்கும் போக மாட்டார்கள். ஆகவே இதை கண்காணிக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் அந்த போராட்டம் நடத்தக்கூடிய தொழிலாளருக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த திராவிட மாடல் ஆட்சியை தவிர வேறு எந்த ஆட்சியிலையும் நம்முடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே போராட்டத்தை கைவிட்டு வாருங்கள், பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு உண்டான நிவாரணத்தை பெறலாம் என்று உங்கள் மூலமாக அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி.